நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். அத்தைக்கிட்ட போய் எப்படி கேட்குறது, கொஞ்சம் பயமாக இருக்கே. முத மாதிரி இல்லை, இப்போ ஓகேவாக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் எப்படி கேட்குறது? நம்ம அக்கா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி விடுவாங்க, அவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. சரி ஓகே, போய் பேசி பார்ப்போம். அத்தை, சொல்லுமா. ஏதாவது டீ காஃபி வேணுமாம்மா? டீ காஃபிலாம் எதுவும் வேணாம் அத்தை. நீங்கள் மட்டும் தனியாக கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் டின்னர் நான் பண்ணுறேன் அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உனக்கு எதாவது படிக்கிற வேலை இருந்தால் போய் படிப்போம். படிக்கிற வேலையெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, இப்போ தானே காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னுமே தான் படிக்கிறதுக்கெலாம் இருக்கும். இப்போ ஃப்ரீ தான் அத்தை, நான் ஹெல்ப் பண்ணுறத உங்களுக்கு. நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, வேணாம், நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். ஏன் அத்தை, இன்னும் என் மேலே உங்களுக்கு கோவம் போகலையா? கோவமா? எப்போ நான் உன் மேலே கோவப்பட்டேன்? உன் மேலே இருந்தது எனக்கு வருத்தம் மட்டும்தான், கோவம்லாம் எதுவுமே கிடையாதுமா. அத்தை சிரிக்கிறீங்க, அப்போது எங்கள் மேலே இருந்த கோவம் வருத்தம் எல்லாமே போயிடுச்சா? எல்லாமே போயிடுச்சுமா. நீ எதுக்காக வந்து கிச்சனில் கஷ்டப்பட்டுட்டு நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அதுக்காக தான் சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன்னு. உன் மேலே கோவம்லாம் எதுவும் இல்லைம்மா. பாவம், நீயே உன் வீட்டில் அவ்வளோ வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டு இருந்திருப்ப. இங்கேயாவது நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொன்னேன். அத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, எனக்கு வேலை பார்க்காம இருக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத. ஹெல்ப் இல்லை, இன்றைக்கி டின்னர் நானே பண்ணுறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நீங்களும் காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது நானும் என்னால் முடிஞ்சதை பார்க்கணும்ல. ஸ்வேதா வரதுக்குள்ளே நான் டின்னர் பண்ணிடுறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நீ தாராளமாக பண்ணு, உனக்கு நான் உதவியாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் டின்னர்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே? காஃபியா? ஆமாம், உங்களுக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் நான் போகிற காஃபி சூப்பராக இருக்கும், நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஓகேவா? அப்போ என்னை வேலை செய்ய விட மாட்டேன். நோவே அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லை டிவி பாருங்கள், இல்லை ஏதாவது பண்ணுங்கள். நான் டின்னர்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இல்லைடாம்மா, உனக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணவோ இல்லை தக்காளி வெங்காயம் கட் பண்ணவோ ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. எதுவுமே தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உன்னை அவங்க அம்மா இல்லைன்னாலும் உங்கள் அப்பா அருமையாக வளர்த்துருக்காங்க. இதுக்கு பாராட்டு உங்கள் சித்திக்கும் தான் சொல்லணும். குடும்பப்படுத்துகிறான்னு நினச்சி உனக்கு எல்லா வேலையுமே சொல்லிக் கொடுத்து உன்னை இப்படி ஒரு பக்குவமான ஒரு பொண்ணாக இருக்க வச்சுருக்காங்க. அதனால் உங்கள் சித்தி மேலே கோவப்படுறதா இல்லை பாராட்டுறதானே தெரியலம்மா. நீ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாதுமா, ஆனால் இங்கே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். உனக்கு இன்னொரு அம்மாவாக நான் இருக்கேன். ஸ்வேதா உனக்கு அக்கா, வினய் சொல்லவே வேணாம், உன்னை தாங்க தான் தாங்குறான். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமா. உங்கள் அங்கிள் மட்டும் கோபத்தை, ஆனால் எப்படியும் அவர் எல்லாத்தையும் மறந்து உங்கள் 2 பேரையும் ஏற்றுப்பாருமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. சரியா? சரிங்க அத்தை. சரி, நீங்கள் பேசிகிட்டே இருக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரிடாம்மா. அப்போ ஒரு வழியாக மாமியார் மருமகளும் சேர்ந்துட்டீங்க, அப்படி தானே? ஆமாக்கா. இனிமேல் என்ன டீலில் விட்டுருவீங்க. நீங்கள் 2 பேரும் தான் பார்ட்னர் போட்டு நீங்கள் 2 பேரும் தான் குக்கிங் பண்ண போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம், என் மருமகள் எப்படி சமைச்சிருக்கா தெரியுமா? நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. நீலாம் என்னடி சமைக்கிற? என் மருமகிட்டேருந்து கற்றுக்கோ, அப்படி சமைச்சிருக்கா. அது சரி அம்மா, இவ்வளோ நாள் என் சமையலை பாராட்டிட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் மருமக சமைக்கவும் அவங்க சமையலை பாராட்டுறீங்கல்ல. இருங்க, எப்படியும் நான் சமைக்கணும்ல, அப்போ இருக்கு உங்களுக்கு. இனிமேல் நீ ஏன் சமைக்க போகிற? நானும் என் மருமகள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ அப்படி வரீங்க? சரி பார்க்குறேன். அக்கா, அத்தை உங்களை சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. உங்கள் சமையலும் அல்ட்டியாக இருக்கும்க்கா, நானும் எவ்வளோ தடவை சாப்பிட்ருக்கேன். சூப்பராக சமைப்பீங்க, நீங்களும் சரி அத்தையும் சரி. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கேன். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துருவோம். அக்கா ஒர்க்கெலாம் எப்படி போச்சு? அதுக்கு என்னம்மா, அது நல்லா தான் போயிட்டு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கோங்கக்கா. சரிடாம்மா. கமலா அம்மா அப்பா வந்துட்டாங்க. ஆமாம்மா. இப்போது மருமக சமைச்சிருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவாரோ தெரியலையே, சாப்பிடுவாரோ சாப்பிட மாட்டாரான்னு தெரியலையே. ஆன்ட்டி நான் சமைச்சேன்லாம் சொல்லாதீங்க, அவர் படுக்க சாப்பிடணும், நீங்கள் சமைச்சதாகவே இருக்கட்டும் ஆன்ட்டி.
ஏம்மா நீ சொன்னா தானே அவருக்கும் தெரியும். பரவாயில்லையே நம்ம மருமக பொறுப்பாக இருக்கா, சமையல் பண்ணுறா, காலேஜ் போகிறா, நல்லா படிக்கிறா, குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறாருன்னா அவரும் சீக்கிரம் மனசு மாறுவார். ஏன் சொல்ல வேணான்னு சொல்கிற? அதெல்லாம் ஓகே தான்க்கா. ஆனால் கோவத்தில் சாப்பிடாம போயிட்டாருன்னா நமக்கு தானே கஷ்டம். சரிடாம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், போதுமா? அப்படின்னா ஓகே. என்ன மாநாடு நடக்குது? உங்கள் மாமனார் சந்தோஷமாக இருக்கார் போல, சிரிச்சுக்கிட்டே உள்ளவராக இருப்பார். பார்த்தேன் த. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நாங்கள் ஒரு மாநாடு போட்டு பேசிகிட்டு இருக்கோம். சரிப்பா, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். அப்படியா? சரி சரி, பேசுங்க பேசுங்க. சரிம்மா, சாப்பிட்லாம். கமலா வந்து சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. வாங்குங்க. சரிம்மா, நான் போய் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஓகேவா? சரிங்க அத்தை. அக்கா, மாமா எதுவும் கோவப்பட மாட்டாரே நான் சமையல் பண்ணதுக்கு? அதெல்லாம் கோவப்பட மாட்டாரு, பார்த்துக்கலாம், பேசாம இரு. என்ன, என் பொண்டாட்டியும் அக்காவும் சேர்ந்து ஏதோ ஃபேமிலியை கவுக்கிறதுக்கு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வாடா, எங்களுக்கு வேறு வேலை இல்லைல்ல, யார் ஃபேமிலி எப்படி கவுக்கலான்னு பேசிகிட்டு இருக்கோம். மூஞ்ச பாரு. வா வினய், உட்காரு. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் வேணாண்டி. சரிப்பா, வந்து உட்காரு. என்னடா வேலைலாம் எப்படி போகுது உனக்கு? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகுதுக்கா. உங்களுக்கு எப்படி போகுது? நல்லா தாண்டா போகுது. டேய் வினய், ஃபீஸ் கட்டிட்டீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? கட்டிட்டோம் அக்கா. எப்படி கட்டினீங்க? உங்கள்கிட்ட 50,000 தானே இருந்தது, பேலன்ஸ் 20,000க்கு என்ன பண்ணீங்க? ஏதாவது நகை ஏதாவது அடமானம் வச்சிங்களா? ஐயோ அக்கா அக்கா, அதெல்லாம் நான் பண்ணுவேனா? அப்படிலாம் எதுவும் பண்ணல. இன்னைக்கு கிளாஸில் வந்து சார் வந்து யார் யார் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி எங்களை பிரின்ஸிபல் கூப்பிட்டாரா. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிச்சு நாங்கள் ஃபீஸ் கட்டலன்ட்டு. ஸோ ஷாம் தான் 20,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணான். சரியான திட்டு வேற அவங்ககிட்ட சொல்லலைன்னு. பரவாயில்லடா, உனக்கு ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்ப நல்லதாக கிடச்சிருக்கு இல்லை? ஆமாக்கா, என்னோட அப்பா அம்மா அக்கா அப்புறம் என்னோட பொண்டாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு தேங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நான். ஹலோ சார், எங்களுக்கு தான் எல்லாம் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஓ அப்படி. என்ன மேடம் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடச்சிது? என்ன கிடைச்சதா? என் அப்பா, என் தங்கச்சி, அப்புறம் அம்மா மாதிரி ஒரு மாமியார், அக்கா மாதிரி ஒரு க்யூட்டான நாத்தனார், அப்புறம் என்னை அன்பா அழகாக பார்த்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் எனக்காக உயிரே கொடுக்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிடச்சிருக்காங்க. என்ன, நானும் இப்போ லக்கி தானே? அடேங்கப்பா, ஆமாம் ஆமாம், என்னை விட நீங்கள் தான் பெரிய லக்கி மேடம். நல்ல பொறுத்து உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு டாமஞ்சின்னு கூப்பிட்றதுல தப்பே இல்லை. அக்கா இப்போயாவது பரவாயில்ல. அப்போல்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் திட்டுவா. அந்த வேர்ட்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரானே தெரியல. என்னை பார்க்கும்போது தானாக வருதால் எனக்காக கண்டுபிடிப்பாலும் தெரில. அப்படி கழுவி கழுவி ஊற்றுவா. லவ் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பரவாயில்லக்கா. சரி, அம்மா எங்க? அப்பா இப்போ தாண்டா வந்தார். அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறக்கா போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு உன் ஒய்ஃப் தான் சமைச்சிருக்கா. ஐயோ, அப்போ இன்னைக்கு யாரும் சாப்பிட முடியாதா? ஹலோ, என்ன, என்னோட குக்கிங் சூப்பராக இருக்கும். நீயே இவ்வளோ டைம் சொல்லியிருக்க. நல்லா தான் சமைப்பேன், சாப்பிட்ற மாதிரி தான். நீ ரொம்ப சீன் படாத, வாய மூடு. ஆமாம் ஆமாம், மேடம் நல்லா தான் சமைப்பாங்க. சும்மா சும்மா ஃபன் பண்ணேன்டி. ஃபன் பண்ணுவேன். சரி, டேடி தான் எங்கள் மேலே கோவமாக இருக்காரு, அப்புறம் எப்படி சாப்பிடுவாரு? அதான் அம்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மருமக செஞ்சதுன்னு சொல்லலான்ட்டு பேசாமல் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சாப்பிடாம எழுந்து போயிட்டாருன்னா அதனால தான். குட் ஐடியா. இன்னைக்கு சாப்பாடு அருமையாக இருந்தது. அதுவும் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா சூப்பராக இருந்தது. இவ்வளோ நாள் இந்த கைப்பக்கத்தை எங்கே வச்சுருந்துக்காமலா? அது சரி, சமைச்சது என் பொண்டாட்டி, பாராட்ட அவர் பொண்டாட்டிக்கு. சரி சும்மா இருடா. நீங்கள் இவ்வளோ பாராட்டுற அளவுக்குலாம் நான் எதுவுமே பண்ணலையேங்க. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு சமையல் அருமையா இருந்தது. எப்பவும் விட இன்னைக்கு ரொம்பவே ருசியா இருந்தது. உனக்கே தெரியல, 4 இட்லிக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டேன். ஓ, அப்போ உங்களுக்கு சமையல் பிடிச்சிருந்தாங்க? ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ செஞ்சியா இல்லை ஸ்வேதா செஞ்சாலா? நாங்கள் 2 பேருமே செய்யலைங்க. 2 பேருமே செய்யலையா? அப்போ என்ன ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? டேடி, என்னடா? நாங்கள் 2 பேரும் செய்யலை, அதே மாதிரி ஹோட்டல்லேருந்து வாங்கலை. இன்னைக்கு சமையல் பண்ணது உங்கள் மருமக தான், கமலி தான் இன்னைக்கு சமையல் பண்ணா. ஓ அப்படியா? சரி சரி கமலா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். டேடி, இவ்வளோ நேரம் அம்மா சமைச்சதா நான் சமைச்சதான்னு கேட்டு புகழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் மருமக தான் சமைச்சிருக்கான்னு சொல்கிறோம், பேசாமல் போகிறீங்க. என்னடா பண்ண சொல்ற? அக்கா சும்மா இருங்கக்கா. வேற என்ன, எங்களை பாராட்டின மாதிரி உங்கள் மருமகளை பாராட்டிட்டு போங்க, அவ்வளோதான். சமையல் அருமையாக இருந்ததுமா. உன் கைப்பக்கம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீயே டின்னர் லஞ்ச் எல்லாமே பண்ணிடு. உங்கள் அத்தை ஹெல்ப் பண்ணுவா. சரிங்க அங்கிள், இனிமேல் நானே குக்கிங் பண்ணிடுறேன்.
ம் சரிம்மா. பாடுறா. சரி கமலா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம் சரிங்க, நீங்கள் போங்க, நான் பாலாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ம் சரி கமலா. இப்போ சந்தோஷமா? அத்தை ரொம்ப 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 சந்தோஷம். அங்கிள் இந்த வந்து 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் என்னை முகத்தை பார்த்து கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. ஆனால் எனக்கு இவ்வளோ பேசியிருக்காங்க. எனக்கு ரியலி ஹாப்பி அத்தை, ரொம்ப. பொண்டாட்டி, நான் தான் சொன்னேன்ல, சமைச்சு கொடுத்தா எங்கள் அப்பா கவுந்துருவாருன்ட்டு. அதுதான் நடந்திருக்கு. அவர் சமையலுக்கு ஆளாக ஒன்றும் கவுந்து போகலை. அவருக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் அவர் பேசுகிறாரு. எப்படிம்மா சொல்கிறீங்க? இல்லைடாமா, உங்களுக்கே தெரியலையா? ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார்? இவங்க 2 பேரையும் பார்த்தா சிடுசிட்டுன்னு இருப்பார், பார்க்க கூட மாட்டார். ஆனால் இப்போ பார்க்குறாரு, பேசுகிறாரு. ஸோ அவர் எதனாலன்னா அவங்க 2 பேரும் உழைக்கிறாங்கன்னு தெரியுது, பொறுப்பு வந்துருச்சுன்னு தெரியுது. நம்ம மருமக வீடு நல்லா பார்த்துக்கிறா, அவன் மையனையும் நல்லா பார்த்துக்கிறா. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்ப்பாங்க அப்பா அம்மா சொல்லுங்கள்? அவர் எதிர்பார்க்குறது எல்லாமே அப்படியே அவன் மருமக கிடச்சிருக்கு. அதனால் அவர் கோவமும் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிட்டு வருது. இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லாத. அவர் முழுசாக எங்களை ஏற்றுக்கிற நாள் சீக்கிரமே வரணும்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. சார் பேசுவாங்க, இருங்க. உடனே எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்க முடியுமா? அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல. ம் சரி. சரிடாம்மா, வாங்க 3 பேரும் சாப்பிட்டு அப்புறமா பேசிகிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நேரம். தங்கம், நீ வேறு வேலைக்கு போயிட்டு வந்து களைப்பாக இருக்கும், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுவா. ம் ஓகேம்மா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. அண்ணா, இந்த மூவி பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும். பார்த்துருக்கேன்டாம்மா, மூவிலாம் கரெக்டாக பார்த்துருவேன் அங்கே இருக்கும்போது. மம்மி மறைக்காதீங்க, தள்ளுங்க. அது சரி, அண்ணனை தங்கச்சியும் இவ்வளோ நேரம் அரட்டை அடிச்சுட்டு இப்போ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், நானும் என் தங்கச்சியும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம். சரி, சாப்பிட வாங்க. அம்மா அப்புறமா சாப்பிட்றோம்மா. நானும் அண்ணாவும் சேர்ந்து இந்த மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றோம். அது சரிம்மா, நீ அவங்க அண்ணன் வரதுக்கு முன்னாடி கரெக்டாக சாப்பிட்ருவ, கரெக்டாக தூங்கிடுவ, இப்படிலாம் உட்காந்துருக்க மாட்டேன். ஆனால் அவங்க அண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லா சேட்டையும் பண்ண ஆரம்பிச்சிருவா, அப்படி தானே? ஆமாம் மம்மி, என் அண்ணா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காரு. நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே நினைப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவர் கூட தான் இருக்க போகிறேன். பேசிட்டு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்க போகிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் இப்படி பேசிட்டு நாளைக்கு காலேஜ் போகாமல் இங்கே படுத்து தூங்கிடு வீட்டில், ஓகேவா? அம்மா, அவள் ஆசைப்படுறபடியே அவள் பண்ணிட்டு போட்டோம், பாப்பாவையே மிரட்டுறீங்க. ஆமாப்பா, உன் பாப்பா மிரட்டிட்டாலும் அவள் என்ன மிரட்டாமல் இருந்தால் சரி. சரி ஓகே, சாப்பிட்டாவது நீங்கள் வந்து உட்காந்து பேசிட்டு இருங்க, டிவி பாருங்கள். எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது, ஸோ நான் சாப்பிட்டு படுக்க போகிறேன். அம்மா டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கம்மா. 7:15 கூட ஆகலம்மா, இன்னும் ஒரு 8 o'clock சாப்பிடலாம். அம்மா, நான் தான் உங்களை அந்த ஒர்க்கில் இருந்து ரிலீவ் ஆக சொன்னேன்ல, ஏன் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்கு வீட்டிலேயே வேலை பார்த்துட்டு அங்கேயே வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் இருக்கேன்லம்மா, உங்களையும் தங்கச்சியும் பார்த்துக்க, அப்புறம் என்ன? இல்லைடா கண்ணா, வேலையை விட்டுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நான் அந்த வேலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கே தெரியும். எத்தனை அட்டெம்ப்ட் எழுதி அதுக்கப்புறம் பாஸ் ஆகி கஷ்டப்பட்டு கிடச்ச வேலைடா. இன்னும் ஒரு 5 years தான் எனக்கு ஒர்க்கு, அதுக்கப்புறம் எப்படியும் ரிட்டையர் ஆயிடுவேன். அது வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேம்மா. அந்த 5 years எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும்ல. அதெல்லாம் சரிதாம்மா, உங்களுக்கு பென்ஷன் வரும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். நீங்களாக ரிசைன் பண்ணால் எதுவுமே கிடைக்காது, அதனால நீங்கள் பார்க்குறீங்க. பரவாயில்லம்மா, நான் தான் இருக்கேன்ல. இல்லைடா கண்ணா, என் உடம்புல சக்தி இருக்க வரைக்கும் உனக்காகவும் தங்கச்சிக்காகவும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன், உட்காந்துருக்க மாட்டேன். சொன்னால் கேட்கவே மாட்டீங்கம்மா நீங்கள். ஒரு 5 வருஷம்டா, அதுக்கப்புறம் எப்படி நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். நீனும் உன் தங்கச்சியும் தான் எனக்கு சாப்பாடு போட போகிறீங்க, அப்புறம் என்ன? ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. அம்மா எப்போவுமே அப்படிதாண்ணா, ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. ரெஸ்ட்டுன்றதே அவங்களுக்கு இல்லை. அங்கேயும் வேலை பார்ப்பாங்க, இங்கேயும் வந்து வேலை பார்ப்பாங்க. என்னையும் ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. ஆமாம், உன்னை எப்படி வேலை வாங்க முடியும்? நீ தான் எங்கள் வீட்டு ராஜகுமாரியாச்சே. உன்னை யாருன்னா வேலை வாங்குவாங்களா? இல்லை, நான் தான் வாங்க விட்டுருவேண்ணா. நல்ல அண்ணன், இப்படி வேலை பார்க்காம உன் தங்கச்சி இப்படியே வச்சுக்கோ. போகிற வீட்டில் நம்ம 2 பேரையும் நல்லா பாராட்டுவாங்க. நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவேன். அங்கே போய் என் தங்கச்சி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, மகாராணி மாதிரி இப்படி தான் கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்கணும். டே, அப்போ உன் தங்கச்சி கல்யாணம் ஆகாமல் அவள் நம்ம வீட்டிலே இப்படி மகாராணி மாதிரி உட்காந்துருந்தா தான் உண்டு. போகிற இடத்துலலாம் அப்படி உட்கார முடியாது. சரிம்மா, போகிறப்ப பார்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் என்ன நல்லா பார்த்துப்பாரு, மகாராணி மாதிரி. என்ன ஹஸ்பண்ட் யாருனே தெரில, அதுக்குள்ளே இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக சொல்லிட்டான். இல்லை, என் முகராசிக்கு அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் கிடைப்பாரு, அதுதான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக தங்கம், உனக்கு அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் அண்ணா தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன் சீக்கிரமே, ஓகேவா? ஓகேண்ணா. வீட்டில் யாரு? வீட்டில் யாருன்னா வீடு பதில் சொல்லுமா. உள்ளே வாங்க. ஓ, காமெடி பண்ணியாப்பா? இல்லைங்க, காமெடிலாம் பண்ணல. சரி ஓகே, நீங்கள் யாரு? நான் தானே, சொல்கிறேன். பரவாயில்லையே, வீடு நல்லா கட்டியிருக்கீங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக இருக்குது. வீடு நல்லா இருக்கிறதுலாம் இருக்கட்டும் சார், யார் நீங்கள்? பர்மிஷனே இல்லாமல் உள்ளே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க.
யாரை பற்றி யாருன்னு கேட்குறீங்க? இவர் யார் தெரியுமா? அதுதாப்பா நானும் கேட்குறேன், தெரியலன்னு தான் கேட்குறேன். சொன்னா தானே தெரியும். இவர் இந்தியாவிலே டாப் 5ல இருக்கிற பிஸ்னஸ் மேன், பேர் ரகுநாத். இது ரகுநாதா? இது கௌதமோட அப்பா பேராச்சே. கௌதமோட அப்பாவா இருப்பாரோ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுப்பா, ஏன்னா நீ இன்னைக்கு தானே ஊர்லேருந்தே வந்திருக்க. கேள்விப்பட்டேன் நீ அமெரிக்காவில் தானே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற. ஆமாம். வேலைலாம் எப்படிப்பா போகுது? போகுது. சரி, ஓகே. நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் 3 பேர் குழம்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உன் தங்கச்சிக்கு நான் என் பேரை கேட்டோன்னு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா கேட்டு பாரு உன் தங்கச்சிக்கிட்ட. ஏன் தங்கச்சிக்கிட்ட என்ன கேட்கணும்? என் பேரை கேட்டீங்க, அவன் என் பேரை சொல்லிட்டான், நான் யாருன்னு சொல்லிட்டான். அப்போது உன் தங்கச்சிக்கு தெரியும். உன் தங்கச்சிட்ட கேட்டு பாரு. உனக்கு இவர் யாருன்னு தெரியுமாடாமா? ஆ, அண்ணா அது வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லைண்ணா. கேட்டிங்களா? அவள் உங்களை பார்த்தது கூட இல்லையா, அப்புறம் எப்படி என் தங்கச்சிக்கு உங்களுக்கு தெரியும்? அம்மாடி, நீ என்னை பார்த்துருக்க மாட்டேமா, ஆனால் என் பேர் கேட்டோடனே நீ ஒரு கெஸ் பண்ணியிருப்பியே. அப்படியாவது யாருன்னு உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லலாம்ல? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லுங்கள், என்கிட்ட பேசுங்க. என்ன மீறி என் தங்கச்சிக்கிட்ட பேசாதீங்க. என்னப்பா அப்படி தங்கச்சி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கியப்பா? சரி, நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன்ப்பா. அம்மாடி, என்னதான் உனக்கு தெரியாது? இதோ என் பக்கத்தில் நிற்கிறவனு உனக்கு நல்லா தெரியுமே. தெரியும், என் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட் தான். அதை வச்சு என்ன நீ கெஸ் பண்ணியிருப்பியம்மா? கண்டிப்பாக இவர் கௌதமோட அப்பா தான். சரி, ஓகே, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். பொண்ணுன்னு சொல்ல பயப்படுறா, நானே சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, என் தங்கச்சி பையன் சொன்ன மாதிரியே நான் இந்தியாவிலே டாப் 5ல இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். நான் இப்போ உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நீ யோசிச்சிருக்கணுமேப்பா இந்நேரம். அப்பா முடியல. என்ன விஷயத்துக்கு வந்தீங்களோ டைரெக்டாக அதை சொல்லிடுங்க. சரி, ஓகே, சொல்லிடுறேன். எனக்கு ஒரே ஒரு பையன், ஒன்று கண்ணே கண்ணுன்னு அவனை பார்த்து பார்த்து பெற்று வளர்த்து அவனுக்கு என்னென்ன தேவையோ, அவன் என்னென்ன ஆசைப்படுறானோ அதை அவனை விட நான் அதிகமாக ஆசைப்பட்டு அவன் மேலே எல்லா அன்பையும் கொட்டி அவன் ஆசைப்படுறது எல்லாம் டபுளாக கொடுத்து அப்படி பொத்தி பொத்தி ஒரு பிள்ளையை வளர்த்துருக்கேன்ப்பா. இது எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணுறது தானே? இல்லைப்பா, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி என் பையனை நான் அப்படி வளர்த்துருக்கேன். அவன் காலில் ஒரு கீரல் கூட படாத அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன்ப்பா. வளர்த்துட்டு இருக்கேன். சரி, உங்கள் பையனை நீங்கள் வளர்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லைப்பா, அப்படி வளர்த்த பையன் இது வரைக்கும் தான் அப்பா பேச்சை மீறி எதுவுமே பண்ணதில்லை. ஏன் அவங்கள எதிர்த்து எதுவுமே பேசக்கூட மாட்டான். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவன் நடந்துக்கிற விதமே சரியில்லைப்பா. அப்போ உங்கள் பையன்கிட்ட தான் நீங்கள் பேசணும். இங்கே வந்திருக்கீங்க, தெரியாமல் வந்துட்டீங்க போல். உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பையன்கிட்ட பேசுங்க. இல்லை, என் பையன்கிட்ட எல்லாம் பேசிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் தானே உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கேன். நீங்கள் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாமா? சொல்லுங்கள், அதை தானே கேட்டுட்ருக்கோம். என் பையன் பேர் கௌதம். கௌதமோட அப்பா தான். ஐயோ, இவர் இப்போ என்ன பேச போகிறான்னு தெரியலையே. அண்ணா என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியலையே. சரி, ஓகே, நெக்ஸ்ட். அப்படி ஆசையாக வளர்த்த பையன் இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து நிற்கிறான். அப்படி காதலிக்கிறான்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதுக்கே எங்கே வந்தீங்க? அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை தம்பி. இதுவும் பக்கத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறாள் உன் தங்கச்சி. பேர் கூட என்னடா சொன்ன? சத்யா அங்கிள். சத்யா. இந்த பொண்ணும் என் பையனும் தான் 3 வருஷமா காதலிக்கிறாங்களாம். சத்யா, இவர் சொல்றது உண்மையா? ஒன்னுதான் கேக்குறான், வாயை திறந்து சொல்லு. உன்னதான் கேக்குறேம்மா, சொல்லுமா. அண்ணா அது வந்து அதான் நீங்க சொல்றதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம வாய் டைப் அடிக்குதே, அப்பவே தெரியலையா நான் சொல்றது உண்மைன்னு? சரி, ஓகே. என் தங்கச்சியும் உங்க பையனும் லவ் பண்றாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எப்பா தம்பி, இப்பதான்ப்பா விஷயமே இருக்கு. இப்படி பார்த்து வளர்த்த பையன் ஏதோ ஒரு தெருக்கோடியில இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நான் என் பையனுக்கு என்ன மாதிரியே டாப்ல இருக்க பிசினஸ் மேனோட பொண்ணா பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பணத்தோட தானப்பா சேரணும். ஆனா என் பையன் என்னன்னா பணத்தோட சேரக்கூடாது, தெருக்கோடியோட சேரணும்னு உன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நின்றுட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, என் வீட்டில் வந்து என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. உயிரோட போகணுன்னு ஆசை இருந்தா மரியாதையாக பேசிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டே இருங்க. அதேதாப்பா நானும் சொல்ல வரேன். உன் தங்கச்சி உயிரோட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா என் பையனை விட்டு விலக சொல்லு. இதுக்கப்புறமும் என் பையனோட பேசுறதோ காதலிக்கிறதோ உங்க பொண்ணு வச்சுக்கிட்டானு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கதே நீ மறந்துடணும்.
அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்ததையும் நீங்கள் மறந்துடணும். எப்படி உங்கள் அப்பா இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறாரோ அதே மாதிரி உன் தங்கச்சி இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்து போயிடுவா. என் பையனை விரும்பினா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலே. ஓ அப்படி. அம்மா சத்யா கூட்டிகிட்டு உள்ளே போங்க. தம்பி நமக்கு எதுக்குப்பா அந்த வேண்டாத வேலை? அவட்ட சொல்லி அனுப்பிச்சு வைப்பா. நம்ம பொண்ணு இனிமே ஒரு பையன் பக்கமே போக மாட்டா. அம்மா சத்யா கூட்டிகிட்டு உள்ளே போங்க, மற்றதை நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். போங்க. அண்ணா. போடா, அம்மா கூட்டிகிட்டு உள்ளே போ. ஏய் உள்ள வாடி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாவப்பட்டாமல் நின்றுட்டுருக்கா. சார் நீங்கள் மிரட்டுறதெல்லாம் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். இப்படி கொடியில் இருக்கிறவர் உங்கள் அளவுக்கு நாங்கள் இல்லை. உங்கள் இடத்துலேருந்து பார்த்தா நாங்கள் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் தான். பட் இப்படி கோடீஸ்வரர் கண்டிப்பாக கோடீஸ்வரரோட சம்மந்தம் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவார். ஆனால் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் பையன்கிட்டயே நேரடியாக போய் தம்பி நம்ம அவங்க தெருக்கோடிப்பா, நம்ம கோடீஸ்வரங்கப்பா, அவங்களுக்கும் நமக்கு செட் ஆகாதுப்பா, நம்ம கோடியில் ஒருத்தியை நம்ம தேடுவோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனோட மனசை மாற்றலாமே. எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து ஏன் தங்கச்சி பற்றி தப்பாக பேசி ஏன் முன்னாடியே ஏன் தங்கச்சியை கொன்றுவேன்னு இன்டைரக்டாக மிரட்டிட்டு இருக்கீங்க? அப்பா தம்பி உன் பேர் என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ அழகாக பேசுகிற, கேட்கவே நல்லா இருக்குப்பா. என் பேரை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லைப்பா சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். சதீஷ். சதீஷ் தம்பி, என் பையன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவன் கல்யாணம் பண்ணா சத்யா தான் அவன் தங்கச்சி, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கான். நான் ஒத்தைக்குன்னு பெத்த பிள்ளை, அவனை அடிக்கவும் முடியாது இல்லையா? எங்கே அடிச்சா அவன் அடங்குவானோ நான் அங்கே தானமா அடிக்க முடியும். அதனால தான் உன் தங்கச்சியை தேடி இங்கே வந்துட்டேன். இங்கே பார், பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காது. நான் நினச்சேன்னா இந்த வீடு, நீ, உன் தங்கச்சி, உங்கள் அம்மா யாருமே இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிருவேன். ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களே என் பையன்கிட்ட இருந்து உங்கள் பொண்ணை பிரிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த மிரட்டெல்லாம் மிஸ்டர் ரகுநாத் சார், இது வேறு யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் வச்சுக்காதீங்க. என்னடா கம்ப்யூட்டர் தட்டுற கை தானே, இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்ப்யூட்டர் தட்டுற கை இருந்தாலும் ஒரு பக்கம் நாங்கள் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை விட மோசமான, எப்படி ரொம்ப மோசமான வேணாம், என்கிட்டலாம் நீங்கள் பகச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. என் தங்கச்சியை நீங்கள் தூக்கிடுவேன்னு சொல்லும் போதே உங்களை நான் அடித்து பல்லுக்கெல்லாம் உடைச்சிருப்பேன். பட் பெரிய மனுஷர், நீங்கள் தாழ்வாக பேசுகிறனால நானும் பணிவாக பேசிகிட்ருக்கேன். நீங்கள் பணிவாக பேசுகிற வரைக்கும் தான் சார் உங்களுக்கு நல்லது. அதை தாண்டி நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோடய வாய்ஸ் ரைஸ் ஆகாது, என் கை என் கால் எல்லாமே ரைஸ் ஆகும். டேய், யார்கிட்ட பேசுறது தெரியுதா உனக்கு? டேய் ஜால்ரா, அடங்கு. அங்கே தானே பேசிகிட்ருக்கேன், உனக்கு என்ன வாங்கிட்டு போகணுமா? சரி ஓகே சார், பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களுக்கு என்ன பேச்சு? தம்பி கொஞ்ச நேரம் அமைதியாக என்ன சார். ஒன்று உங்ககிட்ட ரொம்ப பணிவாக சொல்லிக்கிறேன். ஒரு வேளை உங்கள் பையன் என் தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டான்னா, மேபி வேணான்னு சொல்லிட்டான்னா, நானே தங்கச்சி மனசை மாற்றி நானே வேறு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் உங்கள் பையன் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சியை மனசு மாற நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்கள் பையனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் என்னோடய தங்கச்சிக்கு நான் இது வரைக்கும் கொடுத்த எல்லாமே பெஸ்ட்டு தான். அவள் கேட்குறது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இனிமேவும் அப்படி தான். அப்போது பொருள்லையே அவள் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுக்கும்போது அவள் ஒரு பர்சன் மேலே காதல் வச்சுருக்கா, லவ் பண்ணுறான்றப்போ அவனை கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கணுமா இல்லையா? உங்கள் பையன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரோ அது வரைக்கும் நாங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். ஒருவேளை உங்கள் பையன் வேணாம் அப்படின்னு உங்கள் பேச்சு கேட்டு போனால் அதுக்கப்புறம் என் தங்கச்சியை நான் மாற்றிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ நீங்கள் கிளம்பலாம், போய் உங்கள் பையன் மனசை மாற்றுற வேலையை பாருங்கள். டேய் டேய் டேய், ஸோ காதில் வந்து கத்தாதீங்க சார். அக்கம் பக்கம்லாம் வீடு இருக்காங்க, மனுஷங்க இருக்காங்களா இல்லையா? போங்க, கத்தாமல் போயிட்டு உங்கள் பையன்கிட்ட பேசுகிற வழியை பாருங்கள். போங்க, மனசை மாற்றுங்க. மாமா கிளம்பல மாமா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு என் பையன் பின்னாடி வர்றா பேசுகிறா இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சதுன்னா குடும்பத்தோடு அழைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சூப்பர், குட், ஆல் த பெஸ்ட். அழு, நல்லா அழு. பண்ணுறதுலாம் பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டுரு. ஏண்டி நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? உனக்கு என்ன குறை வச்சேன் சொல்லு. உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது உன்னையும் உங்கள் அண்ணனையும் படிக்க வச்சு உங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டம் தெரியாமல் தானே வளர்த்தேன். அதுக்கு நீ பண்ணுற கை மாற்றது தானா?
இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பையனை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ தாண்டி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தியா எவ்வளோ அசிங்கமாக பேசினாரு, எவ்வளோ கேவலமாக பேசினாரு. அந்த வீட்டில் போய் உன்னால் வாழ முடியுமா? மரியாதையாக அவனை தூக்கி போட்டு நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா அவன் தான் வேணும்னா எங்கள் 2 பேரையும் மறந்துடு. நாங்கள் 2 பேரும் எதையாவது சாப்பிட்டு செத்துறோம். ஏம்மா இப்பெல்லாம் சொல்கிறீங்க? எனக்கு நீங்களும் முக்கியம், கௌதமும் முக்கியம்மா. ப்ளீஸ்மா எங்களை பிரிச்சிடாதீங்க. பைத்தியக்காரி, நான் உங்களை பிரிக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டேன்டி. என் பிள்ளை எது ஆசையோ அதை தான் நான் செய்து வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க அப்பா எப்படி பேசிட்டு போனாருன்னு பார்த்தியா? உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒவ்வொரு நாளும் என் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாது. அவர் உன்னை கொன்றுவார். என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து அவர்கிட்ட கொள்றதுக்கு தூக்கி கொடுக்க சொல்கிறியா? மரியாதையாக அவனை மறந்துட்டு சாப்பிடவா சொல்லிட்டேன். அம்மா எப்படிம்மா மறக்கணுன்றீங்க? எப்படிம்மா மறக்க முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் காதலிச்சிருக்கோம்மா. அவர் ரொம்ப நல்லவருமா. உண்மையிலே என் அண்ணனுக்கு அப்புறம் நான் ஒரு ஆம்பளை நம்பினேன்னா அது அவர் தாம்மா. அண்ணன் எப்படி என்னை பார்த்துக்கிறானோ ஒரு அப்பா மாதிரி, அதே மாதிரி தாம்மா என்னையும் அவர் பார்த்துப்பாரு. என்னை இது வரைக்கும் அசிங்கமாக கூட எதுவுமே திட்டதில்லை தெரியுமா? என்னை மரியாதையாக தான் நடத்துவார். அவர் ரொம்ப நல்லவருமா. ப்ளீஸ்மா. சரிடி, அந்த பையன் நல்ல பையனாகவே இருக்கட்டும். நான் அந்த பையனை பற்றி இப்போ எதுவுமே சொல்லலையே. ஆனால் இப்பேற்பட்ட மாமனார் கூட நீ போய் இருக்க முடியுமா? ஒன்றா சொல்லு. அவர் மனசை மாற்றி உங்கள் பையனுக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார். எனக்கு என் பிள்ளை வேணும், என் சத்தியா எனக்கு வேணும். அவர் சொல்கிற மாதிரினா உன்னை இழக்க முடியாது எங்களால். மரியாதையாக சாப்பிடவா, எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. எழுந்து வா. அம்மா ப்ளீஸ்மா. அப்போது எங்கள் 2 பேருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீ கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் 2 பேரும் செத்துடுறோம். இப்போ சந்தோஷமா உனக்கு? அம்மா ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கௌதமும் முக்கியமா. இங்கே பாரு சத்யா, இதுக்கப்புறம் அந்த பையனை நேரில் பார்த்துட்டு பேசுகிறதோ இல்லை ஃபோன் பேசுகிறதோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உன் அம்மா உயிரோடு இருக்க மாட்டேன். அம்மா என்ன திட்டிட்டா இருக்கீங்க? பின்ன திட்டாம தங்கச்சி உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் வா. அம்மா போங்கம்மா, நான் பேசிக்கிறேன். அவர் போயிட்டாரா இல்லையாடா? அதெல்லாம் பேசி அனுப்பிச்சு வச்சாச்சு. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் போங்க, டிஃபன் எடுத்து வைங்க. என்னமோ போங்க, அண்ணன் தங்கச்சி ஏதாவது முடிவெடுங்க. சரிம்மா, கோவப்படாதீங்க, போங்க. இங்கே பாருடி, மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். இனிமேல் அந்த பையனை பார்க்கவோ பேசவோ ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அம்மா போங்கன்னு சொன்னேன் உங்களை. தங்கம் அழுகாதடா. நீ இப்படி அழுகிறதுக்கா அம்மாவும் சரி நானும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அம்மாவும் ஆசைப்படுவாங்க, நானும் ஆசைப்படுறேன். இப்போ அம்மா சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லையேம்மா. இவர் இவ்வளோ பேசிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி எப்படிம்மா அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சொல்லு? அண்ணா ஒன்று மாதிரியே அவர் ரொம்ப நல்லவர்ண்ணா. உங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை. அவர் நான் லவ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டார். அவரை காதலிச்சதுக்கு அப்புறமா தானே அவர் இவ்வளோ பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியும். அவர் அந்த பக்கத்துலாம் கொஞ்சம் கூட வச்சுக்க மாட்டாருண்ணா. அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், நம்மள மாதிரி தானே இருப்பார். நீ வேணா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாருண்ணா. அவள் எல்லாமே சொல்லுவா. அவகிட்ட ஒரு அண்ணனா அவள் எப்படி பழகுறாருன்னு அவளே சொல்லுவாண்ணா. 2 பேரும் அவன் ரொம்ப நல்லவருண்ணா. சத்தியம்மா, இப்போ நான் அந்த பையன் கெட்ட பையன் சொல்லலையேடா. என் தங்கச்சி ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கான்னா அவன் நல்ல பையனாக தான் இருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க அப்பாவை மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா மிரட்டினதில்ல, அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. அதனால தான்டா அம்மா இப்படி கத்துறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுங்கண்ணா. இனிமேல் அந்த பையன்கிட்ட பேசவோ பார்க்கவோ எதுவுமே செய்யாத கொஞ்ச நாளைக்கு. அண்ணா நான் பார்க்கல பேசலன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், உடஞ்சிருவாருண்ணா. இல்லடாம்மா, நம்ம அம்மாக்காக இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணதில்லை. அவங்க நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அப்பா இல்லாமல் இந்த சொந்தக்கார மத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு நம்மளை நல்லா வளர்த்துருக்காங்க. எந்த கஷ்டமும் தெரியாமல் அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்லடா. அவங்க எதுவுமே கேட்கலையே. அந்த பையன் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. அதை மட்டும் கேளு. அண்ணன் இருக்கேன், மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன ஒரு வேலை கூட செய்ய விடாமல் என்னை பொத்தி பாதுகாக்கிறாங்க. என்ன என்கிட்ட அவங்க சீன் கூட ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை இது வரைக்கும். என்னை அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் கௌதமும் எனக்கு முக்கியம். அம்மா இவ்வளோ முக்கியமோ அதே அளவு கௌதமும் முக்கியம்ண்ணா. அம்மாக்காகடா
அம்மாக்காக யோசி. அந்த பையனை பார்க்கவோ பேசவோ கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இது பண்ணாத ப்ளீஸ். சரிண்ணா. ஸோ என் தங்கச்சி இப்படி அழுகிறதுக்கா இதை பார்க்குறதுக்கா அண்ணன் ஊர்லேருந்து வந்தேன் சொல்லு. என் தங்கச்சி எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். இங்கே வா, அண்ணக்கிட்ட வா. நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. என்னடி இன்னும் சத்யாவை காணோம்? ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றா. ஆமாடி, நானும் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. கௌதமனே நம்மளை இங்கே வெயிட் பண்ண சொன்னார். நம்மளை வெயிட் பண்ண சொன்னார்னா முதல்ல அவள் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ அவளை காணோம், ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. ஒருவேளை அவள் காலேஜ் வரலையோடி? இருக்கலாம்டி. இல்லைன்னா அவள் இங்கே வராமல் இருப்பாளா சொல்லு. கௌதமனை பார்க்கறதுக்காவது ஃபஸ்ட்டாலாம் வந்து உட்காந்துருவா. அவங்க அண்ணன் வர்றான்னு சொன்னா நேற்று. ஒருவேளை அவங்க அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அன்றைக்கி லீவ் போட்டாலோ? லீவு போட்டதெல்லாம் ஓகே தான், பட் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே லீவ் போடுவா. சொல்லாமல் இப்படி லீவ் போடுவா. ஏன் ஃபோன் எடுக்காமல் இருக்காவ? ஒருவேளை அவங்க அண்ணன் கூட பிஸியாக இருக்காளோ என்னவோ, ஏதோ ஷாப்பிங் எங்கே போயிருக்காளோ, அதனால ஃபோன் எடுக்கலையோ என்னவோ தெரியல. ஷாம், நீங்களாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காதீங்க. முதல்ல சீனியர் வரட்டும், அவர்கிட்ட பேசினாரா என்னன்னு கேட்போம். நீ சொல்கிறது கரெக்ட் தான் வினய். கண்டிப்பாக அண்ணா கிட்ட பேசியிருப்பா. அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மக்களே, ஹாய் சீனியரே, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சீனியரே, வரும்போதே புன்னகையோடு வரீங்க? எனி குட் நியூஸ்? கண்டிப்பாக இருக்குடா. முதல்ல சத்யா எங்க? அவகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஓடி வந்தேன். எங்கே அவளை காணோம்? நாங்கள் உங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம்னு இருக்கோம். நீங்களே வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க அவளை காணோன்னு. என்னம்மா சொல்கிற? புரியல எனக்கு. அவளுக்கு நேற்றுலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும். அவள் எடுக்கவே இல்லை, மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகே, உங்கள் அண்ணா வந்திருக்கனால பிஸியாக இருக்காளோ அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். சரி காலேஜ் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை பார்க்குறதுக்காக ஓடி வந்தேன். வந்து பார்த்தா எங்கேயும் காணாவ. அண்ணா அதான் எங்களுக்கும் தெரியல. நாங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறோம், எடுக்கவே மாட்டேன்றா. சரி உங்கள் ஃபோனையாவது கண்டிப்பாக எடுத்திருப்பா, உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினச்சிட்டு இருக்கோம். நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஃபோனே எடுக்கலையா? நானும் நேற்று மத்தியானம் வரை பேசினேன், இன்டர்வியூ போகிற வரைக்கும் பேசினேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் பேச முடியல. நான் உள்ளே போயிட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அதனால அதுக்கப்புறம் பேச முடியல. ஈவினிங் வந்ததுலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்தேன், அவள் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி அவங்க அண்ணன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காளோன்னு நினச்சேன். பட் உங்கள் ஃபோனே எடுக்கலைன்னா என்ன சீனியரி, உங்கள் ஃபோனே எடுக்கலைன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ? டே, எதையும் தெரிஞ்சுக்காம நம்மளே ப்ராப்ளம்னு ஒத்துக்க வேணாண்டா. அவள் வராளான்னு பார்ப்போம் கிளாஸ்க்கு. டே, அவள் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கேன்டீன் தான் வருவா. கேன்டீன் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்கே போவா, தெரியும்ல? வினய் சொல்கிறது கரெக்ட். அவள் எப்போவுமே கேன்டீன் வந்து காஃபியோ டீயோ குடிச்சிட்டு தான் கிளாஸ்க்கே போவா. அவள் காலேஜ்க்கு வந்த மாதிரியும் தெரியல, ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. என்னதான்னு தெரியலையே. சரி அவளுக்கு ஏதாவது பிஸியாக இருந்திருப்பா, அதனால எடுத்துருக்க மாட்டா. நீங்களாம் ஏன் கவலைப்படுறீங்க? அவள் யார் ஃபோனையுமே தானே எடுக்கலை, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க அண்ணன் கூட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி அண்ணா, நீங்கள் என்ன ஹாப்பியாக வந்தீங்களே, அந்த விஷயத்த சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆமாண்ணா, என்ன விஷயம்? இல்லடாமா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதை தான் சொல்கிறதுக்கு வந்தேன். ஏய் சூப்பர் சீனியர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேற லெவல் சீனியர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ட்ரீட் வச்சுருங்க மறந்துடாம. தேங்க்ஸ்டா. சரிடா, கண்டிப்பாக வச்சிடுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்யூடாம்மா. ஃபீல் பண்ணாதீங்க. பெண்ணை சத்யா ஃபோன் எடுக்கல தானே, கண்டிப்பாக எப்படியும் அடிச்சிருவா பாருங்க. உங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டா, எப்படியும் உங்களை கூப்பிட்டுருவா. நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன? சரிடா. ஓகே சீனியரே, எங்கே ஒர்க்கு? மதுரை தானே சொன்னீங்க? ஆமாடா, மதுரை இருக்க ஐடி கம்பெனி தான். ஸ்டார்டிங்கில் ஒரு 35 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி பொசிஷனும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்டா. சூப்பர் சீனியரே. அண்ணா பெல் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் பீரியட் வேறு ஹெச்ஓடி பீரியட், போகலன்னா தொலைச்சி கட்டி வரவங்களுக்கு தெரியும்ல. நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் அப்புறமா வாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃப்ரீ பீரியடே இல்லை, ஃபுல்லாக இன்றைக்கி கிளாஸ் தான். ஸோ ஈவினிங் வாங்க, ஓகேவாண்ணா? சரிடாம்மா, நான் ஈவினிங் வரேன், நீங்கள் போங்க. ஓகேண்ணா, பாய்.